கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். திரும்பவும் எங்கள் மேலே இரக்கம் காண்பிக்கும்படியாய் கர்த்தர் இறங்குகிறீங்கப்பா, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, நாங்கள் வழி தப்பி போன காரியங்களிலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டு விட்டு சுவாமி, உம்முடைய இரக்கத்தை திரும்பவும் எங்கள் மேலே நீங்கள் காண்பிக்கும்படியா இந்த ஜெப வேளையில எங்கள் மத்தியிலே நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்திலே ஆழத்திலே போட்டு விடுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்த்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுவிட்டு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி மீட்டு சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்காக திரும்பவும் இந்த நாளில் நீர் இரக்கம் செய்யும்படியாய் நீங்க நினைத்தபடினால் நன்றி அப்பா. உம்முடைய இரக்கம் மகா பெரியது ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரக்கத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவரே அறிக்கையிட்டு அவைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆண்டவரே கழுவப்பட்டோம் என்கிற நிச்சயத்தோடு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் இறங்குகிற தேவன், நித்திய கிருபையுடன் இறங்குகிற தேவன் ஆண்டவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்வீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பித்து நீங்க மீட்டு விடுகிறீங்க, நன்மையினால் நிரப்புகிறீங்க, ஆசீர்வாதத்தை அருளுகிறீங்க, சுகத்தை கொடுக்கிறீங்க, ரட்சிப்பை அருளுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.